ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். நம்ம இப்போ 16th ஃபினான்ஸ் கமிஷன் அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரெண்டுக்குமே நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி கேட்கறாங்க அப்படின்றால் இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு வந்து மேனேஜ் பண்ற அளவு, மெயின்ஸ்ல எல்லாம் மேனேஜ் பண்ற அளவு இது ரொம்பவே போதுமானதா இருக்கும். பிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் இருக்கு. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்றால் உங்களுடைய நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்க்கான ஒரு டாபிக்கே டோட்டலா வந்து கவர் ஆகிடும். இதுல வந்து ட்ரிக்ஸோட சொல்றோம். ஸோ அது வந்து கண்டிப்பா நீங்க வந்து இதை வாட்ச் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோல என்னென்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜெண்டா ஃபர்ஸ்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அதை பத்தி டீடைல்ஸ், இது எதற்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்றால் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணும்போது நம்மளுடைய கேபினெட் கூப்பிட்டு பார்லிமெண்ட்ல தான் இதுதான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இதை தான் நீங்க வந்து எங்களுக்கு என்னன்னு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். டைம் பீரியட் எத்தனை வருஷத்துக்கு இவங்க வந்து தங்களுடைய ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் என்னென்ன, ஓகே, அப்போ பழைய ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, அப்புறம் முக்கியமா கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். எந்தெந்த ஏரியால கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தான் அரவிந்த் பணகாரியா. நம்ம வந்து பணக்காரியான்னு ஞாபகம் வச்சுக்கோம். பணக்காரர் இருக்கு இல்லையா, பணக்காரியா அப்படின்னு சொல்லி 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன். இன்னைக்கு வந்து பணக்காரர் தான் நமக்கு வந்து சேர்மன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுப்போம். ஓகேவா? இப்பதான் சேர்மன் 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் இவர் தான். இதற்கு முன்னாடி என்னவா இருந்திருந்தாரு அப்படின்னா, நீத்தி ஆயோகுடைய வைஸ் சேர்மனா இருந்தார். நீத்தி ஆயோக் வந்த புதுசா ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன். நீத்தி ஆயோக் அந்த 2014 என்டிஏ கவர்மெண்ட் வந்த உடனே நீத்தி ஆயோகுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மனா இருந்தார். அப்போ சேர்மன் ஆஃப் நீத்தி ஆயோக் யாரு? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வந்து இதுக்கான ஆன்சரை சொல்றேன். இந்த வீடியோ முடியும் போது இந்த ஆன்சர் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. வைஸ் சேர்மன் ஆஃப் நீத்தி ஆயோகா இருக்கிறதுனால கேபினெட் மினிஸ்டருடைய ரேங்கிங் கிடைக்குது. அந்த ரேங்க்கு ஈக்குவலான ரேங்க். இன்டர்நேஷனலா இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கலா இவர் வந்து ஒரு பியூரோக்ராட்டுங்க. இந்தியாவுடைய G20 ஷெர்பா அப்படின்னா என்னன்னா, இந்த ஹிமாலயாஸ்ல எல்லாம் கூட போவாங்க தெரியுமா? ஹிமாலயன் ட்ரெக் போறீங்க அப்படின்னா உங்களுடைய பேக் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக கூட வந்து வழி நடத்துவாங்க. அதுதான் ஷெர்பாம்பாங்க. இது வந்து இந்த இடத்துல ஷெர்பான்னு எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ். டர்க்கி, சைனா, ஜெர்மனி இங்கேயே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இந்தியாவுடைய G20 ஷெர்பாவா இருந்திருக்காரு. இப்போ ப்ரீவியஸ் பொசிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஃப் எக்கனாமிஸ்ட் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க், IMF, யுனெக்டாட், இதுல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சிம்பிளா இவர் வந்து ஒரு ஃபாரின் சர்வீஸ் ஆபீசர். ஓகே, அதை விடுங்க. இப்போ வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், வேர்ல்டு பேங்க், IMF, G20, G8, G7 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் இந்த பிளேலிஸ்ட்டை இந்த சைட்ல ஒரு கார்டு வரும். இப்போ அதை பார்த்துக்கோங்க. அதை டச் பண்ணீங்க அப்படின்றால் இந்த பிளேலிஸ்ட் வரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுல வந்து நீங்க இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம் வித் ட்ரிக்ஸ். முக்கியமா இவருடைய பப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அரவிந்த் பணக்காரியாவை பத்தி மட்டும்தான் பாக்குறோம். இந்தியா த எமர்ஜிங் ஜெயண்ட்னு சொல்லி 2008 ஒரு புக் எழுதியிருக்காரு. ஒய் க்ரோத் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இவர் எதுவும் அவார்டு வாங்கியிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பத்மபூஷன் அவார்டு 2012 வாங்கியிருக்காரு. டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், இவருக்கு கவர்மெண்ட் வந்து என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்தாங்க, என்னென்ன இந்த டேர்ம்ஸ்ல எங்களுக்கு வேலை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ பாலிடிக்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நார்த் சவுத் டிவைடு. நார்த்துக்கு வந்து அதிகமா டாக்ஸ் கையில கொடுத்துறீங்க காசை, எங்களுக்கு வந்து கம்மியா தான் கொடுக்குறீங்கன்னு ரீசெண்டா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பாயிண்டா சுத்திட்டு இருக்கு. அது யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டா நினைச்சு கொடுத்துட முடியுமான்னு கேட்டா கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை பார்த்து அதற்கு தகுந்தாப்புல கொடுப்பாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் இன் எய்ட் எவ்வளவு வந்து கொடுக்கணும் அதை வந்து எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி நாங்க வந்து லோக்கல் பாடி எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்றது, பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்தோம் இல்லையா, அந்த லோக்கல் பாடிஸை நாங்க வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி ஃபினான்ஸ் பண்றது, அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க, ரிவ்யூ பண்ணுங்க
அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபோக்கஸ் ஆன் பிசிக்கல் கன்சாலிடேஷன். பிசிக்கலி நாங்க வந்து பர்ஸை எப்படி வந்து பத்திரமா பாத்துக்கிறது, ஒரு சேமிப்பா எப்படி கொண்டு போறது, டெட் அண்ட் டெபிசிட் மேனேஜ்மெண்ட், கடன்களை எல்லாம் எப்படி வந்து மேனேஜ் பண்றது, பற்றாக்குறை எல்லாம் எப்படி, நிதி பற்றாக்குறை எப்படி சமாளிக்கிறது, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், ஸ்டேட்டும் சென்டருக்கும் இந்த காசு கொடுக்கறதுல பிரச்சனை இருக்குல்ல, இது வந்து எப்படி வந்து நாங்க வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டுக்கு இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு, இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலைக்கான பாயிண்ட். அதுக்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட ஐடியா, இவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் டெவல்யூஷன். டாக்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, சென்ட்ரல் இருந்து ஸ்டேட்டுக்கு டாக்ஸ் வாங்குறீங்க மக்கள்கிட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா, அதை வந்து எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 41% கொடுத்துட்டு இருந்தீங்க. அதாச்சும் 100 rupees வந்துச்சு அப்படின்னா அதுல 41 rupees எல்லா ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க. இது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன்லயும் அப்படிதான் இருந்துச்சு. 14th வந்து 52% இருந்துச்சு. 42% அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை தனியா ஒரு யூனியன் டெரிட்டரி ஆக்குனதுனால அப்ப எங்களுக்கு தான் செலவு அதிகம், அதையும் நாங்க தான் பாத்துக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த 1% வச்சுட்டு 41% 15th ஃபினான்ஸ் கமிஷன்ல சொன்னாங்க. இப்பவும் அதையே ரீடைன் பண்ணிருக்காங்க. கிராண்ட் பார்கெயின், இந்த செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டே வச்சுப்பாங்க எப்பவுமே. இதை வந்து டிவிசிபிள் பூல்குள்ள கொண்டு வாங்கன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டே ஆகணுமா, பைண்டிங் ஆர் நாட் பைண்டிங், இதை வந்து பிவைக்குள்ள கேட்பாங்க. இதுக்கும் ஆன்சர் வந்து பின்னாடி சொல்றேன். 2 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்திருக்கோம், அதுக்கு ஆன்சர் முடியும் போது தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்றால், இது வந்து முக்கியம் இல்லைங்க, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃபெடரலிசம். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பூஸ்ட் பண்றதுக்கு எப்படி அப்படின்னா, யார் யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு மாதிரியும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களுக்கு ஒரு மாதிரியும், 2 பேருக்குமே நல்லது நடக்கிற மாதிரி கொடுங்க. ஹரிசாண்டல் டெவல்யூஷன் கிரைட்டீரியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்க எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஹரிசாண்டல் டெவல்யூஷன் அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு எப்படி கொடுக்குறீங்க, ஸ்டேட்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்னு முடிவாயிருச்சு 41%. அது எப்படி, எந்த பேசிஸ்ல பிரிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, IPDEAG அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டியர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. IPDEAG என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐபி வந்து இன்கம் கிரைட்டீரியா, அதுக்கு வந்து 42.5% கொடுங்க. பாப்புலேஷன் 2011 சென்சஸ் படி 17.5% வந்து கொடுங்க. DEAG ஏன் தனியா ஞாபகம் வைக்க சொன்னேன் அப்படின்னா, D ஃபார் டெமோகிராபிக் பெர்ஃபார்மன்ஸ், E ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி, A ஃபார் ஏரியா, G ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி. இது அப்படிதான் இருக்கும் குழப்பற மாதிரி. ஸ்டார்டிங்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இதை வந்து நிறுத்தி ஒரு 2 minutes நிறுத்தி, IPDEAG 16th ஃபினான்ஸ் கமிஷன் அதுடைய ஹரிசாண்டல் டெவல்யூஷன் கிரைட்டீரியா அப்படின்னு படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து ரிவிஷன் பண்றப்ப ஈஸியா ஞாபகம் வந்துடும். இந்த ஐங்கிறது வந்து இன்கம் டிஸ்டன்ஸ் 42.5% வெயிட்டேஜ், பாப்புலேஷன் 2011 படி 17.5% வெயிட்டேஜ். ஓகேவா, இது மூணுமே சேர்ந்து 60% ஆயிடுச்சு. DEAG ஈச் 10% அப்படின்னா 100% முடிஞ்சு போச்சு. டாக்ஸ் எஃபர்ட் கிரைட்டீரியாங்கிறத வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜிடிபி கான்ட்ரிபியூஷன்ங்கிறது புதுசா ஆட் பண்ணப்பட்ட கிரைட்டீரியா. ஓகேவா, கிளியர். IPDEAG அவ்வளவுதான். கிராண்ட்ஸ் இன் எய்டு வந்து 9.5 லட்சம் கோடி, 9.5 லட்சம் கோடி. இதை வந்து லோக்கல் பாடிஸ்க்கு மேஜர் ஷேரா கொடுங்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெவென்யூ டெபிசிட் கிராண்ட், செக்டர் ஸ்பெசிபிக் கிராண்ட், ஸ்டேட் ஸ்பெசிபிக் கிராண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேட்டுடைய பற்றாக்குறை வந்து அந்த ஸ்டேட் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இதோடைய பிசிக்கல் டெபிசிட் வந்து 3% மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பிசிக்கல் டெபிசிட், ரெவென்யூ டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட், இதுக்கெல்லாம் தனியா வீடியோ போடுவோம், எக்கனாமிக் எக்ஸ்பிளைனர்ஸ்ல அது இருக்கும், அதுல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். ஆஃப் பட்ஜெட் பாரோயிங்ஸ், பட்ஜெட்டுக்குள்ள வராத கடன்கள் நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெட், ஜிடிபி 100 ரூபாய் அப்படின்னா அதுல கடன் வந்து 73 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனை நீங்க 2030-31 வர்றதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சப்சிடிஸ் எல்லாம் ரேஷனலைஸ் பண்ணுங்க, சும்மா வந்து கொடுத்துட்டு இருக்காதுங்க, சும்மா அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா ஏதோ கிரியேட் பண்ணணும். இப்போ எஜுகேஷனுக்கு நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா அது ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்.
இப்ப சும்மா வந்து நீங்க 2000 ரூபாய் 3000 ரூபாய் அப்படி கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்றால் பிரச்சனை இருக்காது. அதுதான் வந்து ரேஷனலைசேஷன் ஆஃப் சப்சிடிஸ். அதை வந்து நம்ம வந்து சொல்றோம். அடுத்தது டிஸ்காம் ரிஃபார்ம்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், எலக்ட்ரிசிட்டி அதை வந்து ரிஃபார்ம் பண்ணுங்க, பிரைவேடைஸ் பண்ணுங்க, அப்பதான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேக் சர்டிஃபைட் டாக்ஸ் டேட்டா இருக்கு இல்லையா, இது வந்து டிரான்ஸ்பரண்டா கொடுங்க. காம்டோரோ இந்த ஆடிட்டர் ஜெனரல் இந்த டாக்ஸ் டேட்டா வந்து டிரான்ஸ்பரண்டா வைங்க, அப்பதான் வந்து நிறைய வந்து லீக்கேஜ் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 16th அண்ட் 15th உடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் கிரைட்டீரியால. ஓகேவா, இது வந்து 15th, இது வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஐபிடிஇஏஜி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இன்கம் டிஸ்டன்ஸ், பாப்புலேஷன் 2011 சென்சஸ், டிஇஏஜி வந்து டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், இ ஃபார் ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி, ஏ ஃபார் ஜி ஃபார் வந்து ஜிடிபி, கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி, ஏ ஃபார் ஏரியா. இது எல்லாமே 10 10 10 10 வெயிட்டேஜ் 40%. இது வந்து 42.5% இன்கம் டிஸ்டன்ஸ், 17.5% வந்து பாப்புலேஷன். ஸோ 40 + 60 = 100. ஓகேவா, இப்போ பார்ப்போம் எப்படி வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் சென்ட்ரல் டாக்ஸஸ்ல இருந்து ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க அப்படின்றால் ஐபிடிஇ ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி, ஏஜி. ஓகேவா, அப்போ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ் அண்ட் பிஸ்கல் எஃபர்ட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த வருஷம் வந்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஓகேவா, 45ல இருந்து இன்கம் டிஸ்டன்ஸ் 42.5% ஆயிருக்கு. பாப்புலேஷன் பேசிஸ்ல திருப்பி காசு கொடுக்கறது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலதான் டீலிமிட்டேஷன்ல வர்ற பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. பாப்புலேஷனை பேஸ் பண்ணி நீங்க காசு கொடுத்தீங்க அப்படின்னா சில ஸ்டேட் அதிகமா பாப்புலேஷன் வச்சிருக்கவங்களுக்கு அதிகமா போகும். நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு போர்க்கொடி தூக்குறாங்க. டீலிமிட்டேஷன் பத்தியும் தனியா வீடியோ போடுவோம், வாட்ச் பண்ணிக்கோங்க. டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய மக்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 12.5% காசு கொடுங்க அப்படின்றத இப்ப குறைச்சு 10% ஆக்கியிருக்காங்க. ஏரியாவையும் குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே குறைச்சிருக்காங்க. ஃபாரஸ்ட் அண்ட் ஈகாலஜி 10% அது ஈக்குவலா இருக்கு. சில இதுல கேட்கலாம் எந்த ஆஸ்பெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணாம இருக்கு 15th to 16th ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்றால் இந்த 10% ஆகி ஃபாரஸ்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லலாம். ஓகேவா கைஸ், இப்போ வந்து 2 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக் யாரு கெஸ் பண்ணிட்டீங்களா? நன் அதர் தேன் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அடுத்தது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல பைண்டிங்கா அப்படின்னு கேட்டா நாட் பைண்டிங். அவங்க சொல்றதை கேட்கணும்னு அவசியம் கிடையாது, அட்வைசரி இன் நேச்சர் தான். ஓகேவா, ரைட். சரி, ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ்க்கான வீடியோவை இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதற்கப்புறம் பாலிட்டி ட்ரிக்ஸ்க்கான பிளேலிஸ்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ரைட் சைட்ல. உங்களுக்கு அதை வாட்ச் அவுட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல்ஸ் எல்லாம் அதோட லிங்க் எல்லாம் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெய்லி நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் டே, குட் லக்.